சிரிக்கவும், சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதைகள் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம் வாங்க. தெனாலிராமன் வசிச்சு வந்த கிராமத்துல எலிகளோட தொல்லை ரொம்ப அதிகமா இருக்குங்க. அப்போ நாட்டோட அரசர் என்ன சொல்றாருன்னா, அந்த கிராமத்துல இருக்க எல்லா வீட்லயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூனையும், ஒரு மாடும் குடுத்துருங்க அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுறாருங்க. உடனே ராஜா சொன்ன மாரி அந்த கிராமத்துல இருக்க எல்லா வீட்ல உள்ளவங்களுக்கும் ஒரு பூனையும், ஒரு மாடும் குடுத்துடுறாங்க. அந்த பூனைக்கான பால வந்து அந்த மாட்டுலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூனைகள் அந்த எலியெல்லாம் சாப்பிடும் அப்படிங்கிறதுக்காக இது பண்றாங்கங்க. ஆனா அந்த பூனையும் இவங்க குடுக்குற பாலையே நல்லா குடிச்சிட்டு திடகாத்திரமா இருக்கிறதுனால, அதுக்கு பசி எடுக்கலங்க. அது எலிய போய் தேடவும் இல்ல, எலிய சாகடிக்கவும் இல்ல. இத புரிஞ்சுகிட்ட தெனாலிராமன் தன்னோட வீட்ல மட்டும் என்ன செய்றாருன்னா, பூனைக்கு பால குடுக்குறதுக்கு பதிலா அந்த பால்ல கொஞ்சம் வினிகரையும் கலந்து வைக்கிறாருங்க. இத மோந்து பார்த்த அந்த பூனை அந்த வாசனையே பிடிக்காம பால குடிக்கவே மாட்டேங்குதுங்க. ஆனா பூனைக்கு ரொம்ப பசி எடுத்த உடனே, அந்த பசிய போக்குறதுக்காக எலிய தேடி கொல்ல ஆரம்பிச்சுருதுங்க. அப்போ தெனாலிராமன் வீட்ல மட்டும் எந்த எலி தொல்லையுமே இல்லங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் அரசர்கிட்ட வந்து சொல்றாங்க, "நீங்க பால குடுத்தா தான் இந்த பூனை எலிய பிடிக்கும்னீங்க. ஆனா தெனாலிராமன் வீட்ல பாலே குடிக்காம, ஆனா எலிய மட்டும் பிடிக்குது. எங்க வீட்லலாம் அது பால் மட்டும் குடிச்சுட்டு எலிய பிடிக்க மாட்டேங்குது" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அரசர் தெனாலிராமன கூப்பிட்டு என்னன்னு விசாரிக்கிறாருங்க. தெனாலிராமன் உண்மையெல்லாம் சொல்றாங்க. இத கேட்டோனே அரசர் தான் பண்ணது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, இனிமே எலிகள நம்ம பிடிக்கணும் அப்படின்னா, பூனைய மட்டும் அனுப்பிச்சா போதும். பூனைக்கு தேவையான பாலெல்லாம் குடுக்கணும்னு தேவையில்ல. அது பசி அடங்கிருச்சுன்னா, அப்புறம் எப்படி எலிய பிடிக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்கங்க.